ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th இங்கிலீஷில் நம்மளுக்கு மார்க்ஸ் கம்மியாகிறதே வந்து இந்த 1 மார்க்னால தான் இல்லையா. ஸோ இந்த 1 மார்க்கை நான் சொல்கிற மாதிரி நான் கொடுக்குற கொஷின்ஸ் எல்லாமே இப்போ நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஸோ நம்மளுக்கு இங்கிலீஷில் தான் சென்டம் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இப்போ நான் சொல்கிற எல்லாமே நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம 1 மார்க்குக்கான கிராமர் பார்ட் பார்க்கலாம். அடுத்தடுத்து 2 மார்க் 3 மார்க் அந்த மாதிரி பார்த்துட்டு போகலாம். ஓகேவா. ஸோ இப்போது நம்மளுக்கு 1 மார்க்கில் கொஷின் நம்பர் 7. ஸோ கொஷின் நம்பர் 7ல இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. ஸோ கொஷின் நம்பர் 7ல நம்மளுக்கு என்ன கேட்பாங்க, சிங்குலர் ப்ளூரல் கேட்பாங்க. ஸோ சிங்குலர் ப்ளூரல் தானே, இது எனக்கு என்ன சப்ளிமெண்ட் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போவோம். ஆனால் அந்த சிங்குலர் ப்ளூரல் தான் நம்மளுக்கு நிறைய ட்விஸ்ட் வைக்குமே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் எஸ் ஆட் பண்ணால் முடிஞ்சிச்சு ப்ளூரல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சில பேருக்கு மற்ற விஷயமும் தெரியும், அதாவது வேறு மாதிரியாக ப்ளூரல் இருக்கிறதுமே உங்களுக்கு தெரியும். ஆனால் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது சிங்குலர்லேருந்து ப்ளூரல் மாறுறதுக்கு. ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்து வச்சிட்டோம்னா ஈஸியாக நம்ம பார்த்து வச்சுக்கலாம் இல்லையா. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூரல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபார்ம். இதில் சிங்குலருக்கு கூஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதுவே நீங்கள் ப்ளூரலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீஸ் அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ்ன்ற இந்த வேர்டுக்கான ப்ளூரல் ஃபோக்கே. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அக்வேரியம். ஸோ இந்த அக்வேரியம் நம்மளுக்கு ப்ளூரலில் என்னவா இருக்குது அப்படின்னா அக்வேரியா அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் இது எல்லாமே பார்த்துக்கோங்க, எவ்வளோ ஒரு சேஞ்ச் வந்து இதில் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து டெர்மினஸ். இந்த டெர்மினஸ்க்கு ப்ளூரல் நம்மளுக்கு டெர்மினி. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலும்னா. ஸோ அலும்னா அதனுடைய ப்ளூரல் வந்து நம்மளுக்கு அலுமினி. ஸோ ஆக்சிஸ் சொல்கிறோம்ல, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதனுடைய ப்ளூரல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதில் இப்போ நான் ஒன்று உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அது எல்லாமே நீங்கள் படித்து முடிச்சிருங்க. அதை படிச்சிட்டிங்க அப்படின்னா 7 மார்க்கில், அதாவது 7th கொஷினில் இருக்க மார்க் உங்களுக்கு கன்ஃபார்ம். ஓகேவா. ஸோ இந்த இதுவை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா. ஸோ மீடியம் அப்படின்னு இருக்குன்னா அது மீடியா. கிரைசஸ். ஸ்ட்ரேட்டா. டேட்டா. பஃபல்லோஸ். ஸோ நம்ம பஃபல்லோஸ் வந்து இப்படி எழுதக்கூடாது. ஓகேவா. ஸோ அந்த இடத்துல இஎஸ்ன்னு ஆட் ஆகணும். ஸோ பீஸ் ஆஃப் ஃபர்னிச்சர்னா பீசஸ் ஆஃப் ஃபர்னிச்சர். ஓகேவா. ஸோ ஃபர்னிச்சரில் எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து அலுமினஸ் அப்படின்றத ஃபெமினைன் குறிக்கிறது. ஸோ அதுக்கு நம்ம அலுமினே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இங்கே நோட் கொடுத்துருக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. சம் நவுன்ஸ் ரிமைன் தி சேம் ஃபார்ம் இந்த சிங்குலர் அண்ட் ப்ளூரல். ஸோ சிங்குலர்லையும் ப்ளூரல்லையும் சில நவுன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா. இன்ஃபர்மேஷன் அப்படின்னா அதோட ப்ளூரல் சொல்லுனா இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அதுதான் தப்பு. இன்ஃபர்மேஷன்னா அதனோட ப்ளூரலுமே நம்மளுக்கு எப்படி தான் இருக்கும், இன்ஃபர்மேஷன் தான். ஓகேவா. ஸ்பீஷீஸ்னாலும் ஸ்பீஷீஸ் தான். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, ஃபர்னிச்சர்னாலும் ஃபர்னிச்சர். ரெண்டுமே சிங்குலரும் ப்ளூரலும் ஒன்று தான். கார்ப்ஸ், ஷீப், டீர், ஸ்வைன். ஓகேவா. ஸோ இது எல்லாமே சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ரெண்டுமே நம்மளுக்கு சேமாக தான் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் என்னன்னா மோஸ்ட் காம்பவுண்ட் நவுன் ஃபார்ம் தியர் ப்ளூரல் பை ஆடிங் எஸ். ஸோ எஸ் ஆட் பண்ணி வர ப்ளூரல் எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே காம்பவுண்ட் நவுனாக இருக்க போகுது. டைனிங், ரூம்ஸ், ஸ்பூன்ஸ்ஃபுல். இங்கே நம்ம ஸ்பூன்ஃபுல்ஸ்ன்னு எழுதக்கூடாது, ஸ்பூன்ஸ்ஃபுல் அப்படின்னு எழுதணும். க்ரோன் அப். ஓகே. அப்போ இங்கே நம்ம க்ரோன்ஸ் அப்னு எழுதக்கூடாது, க்ரோன் அப்ஸ் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் cupfuls. ஓகேவா. நெக்ஸ்ட் இன்னொன்று என்னன்னா இன் சம் காம்பவுண்ட் நவுன்ஸ் த ப்ளூரல் இஸ் ஃபார்ம்டு பை அட்டாச்சிங் எஸ் டு தி ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஸோ அது என்னன்னு பார்த்துலாமா. இப்போ சன் இன் லா அப்படின்னு இருக்குன்னா அதுக்குடைய ப்ளூரல் வந்து நம்மளுக்கு சன்ஸ் இன் லா. மதர் இன் லா இருக்குன்னா அதனோட ப்ளூரல் மதர்ஸ் இன் லா. ஓகேவா. அந்த மாதிரி இது எல்லாமே நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஆனா இன் சம் காம்பவுண்ட் த ப்ளூரல் இஸ் ஃபார்ம்டு பை சேஞ்சிங் போத் தி எலமெண்ட்ஸ். ஓகேவா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 வேர்டுமே சேஞ்ச் பண்ற மாதிரி சில ப்ளூரல் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேன், சர்வெண்ட். ஸோ மேனுடைய ப்ளூரல் வந்து மென், சர்வெண்டோட ப்ளூரல் சர்வெண்ட்ஸ். ஓகே. விமன், ஸ்டூடெண்ட். அதேதான், விமன், ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் சம் நவுன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ப்ளூரல், தே ஹாவ் நோ சிங்குலர். ஓகேவா. சில நவுன்ஸ்க்கு எல்லாமே சிங்குலரே கிடையாது, அவங்க வந்து ஒன்லி ப்ளூரல் தான். அது என்னன்னா கேட்டில்,
spectacles, scissors, premises, trousers. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா சிங்குலர் ப்ளூரல். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வவல் சேஞ்ச் நடக்கும் இதுக்குள்ள. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ப்ளூரல் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேன், மென், விமன், விமன், மவுஸ், மைஸ், டீத், டூத், geese, goose. ஸோ ஃபீட்ஸ், ஃபுட்ஸ், லோஸ், லைஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வவல்ஸ் சேஞ்ச் நடக்கிறது எல்லாமே இது. ஓகேவா? nouns that end in man but are not compound form the plural regularly by attaching s. அதாவது மேன்ல முடிகிற வேர்ட்ஸ் அதில் எஸ் வந்து அட்டாச் ஆகும். ஓகேவா? நார்மன், நார்மன்ஸ், ஹியூமன், ஹியூமன்ஸ், ஜெர்மன், ஜெர்மன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா நவுன்ஸ் தட் எண்ட் இன் ஓ, அதாவது ஓல எண்ட் ஆகக்கூடிய நவுன்ஸ் எல்லாமே preceded by a vowel form the plural by attaching s to the singular. ஸோ என்ன ஆகும்னா ஓல முடிகிற எல்லா நவுன்ஸுமே எஸ்ஸில் நம்மளுக்கு அதனோட ப்ளூரல் இருக்கும். எஸ் வந்து ஆட் ஆகும் அதனோட ப்ளூரலில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ இருக்கா, ரேடியோஸ், சோலோ, சோலோஸ், ஃபோலியோ, ஃபோலியோஸ், பியானோ, பியானோஸ், tattoo, tattoos, actavo, actavos. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே நம்ம இந்த மாதிரியான இந்த மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு இது கொடுக்குறாங்க இல்லையா இன்ஃபர்மேஷன் மாதிரி. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? எக்ஸெப்ஷன்ஸ் என்னன்னா ஹீரோன்னு இருக்கா, ஸோ அது அப்படியே இஎஸ் ஆட் ஆகும். ஹீரோஸ், பொட்டேட்டோ, பொட்டேட்டோஸ், அதாவது ஓல முடிகிற எல்லாமே எஸ்ல முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனாலுமே ஒரு சில எக்ஸெப்ஷன் வேர்ட்ஸ் இருக்கு. அது என்னென்னன்றது தான் நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ ஹீரோக்கு இஎஸ்ன்னு ஆட் ஆகும். அதே மாதிரி பொட்டேட்டோஸ், டொமேட்டோஸ். ஓகேவா? நவுன் ஃப்ரம் ஃபாரின் லாங்குவேஜ். ஸோ ஃபாரின் லாங்குவேஜ்லேருந்து வந்த நவுன்ஸ் அதனுடைய சிங்குலர் அண்ட் ப்ளூரல். ஸோ அனலைசிஸ், அனலைசிஸ், monsieur, messier, basis, basis, phylum, phyla, datum, data, appendix, appendices or appendixes. ஓகேவா? bacterium, bacteria. இது மோஸ்ட்லி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். chirrup, chirrups. ஓகே, and then criterion, criteria. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ரேடியஸ், ரேடி, ஃபார்முலா, ஃபார்முலே. ஓகேவா? நெக்ஸ்ட் அட்டாச்சிங் இஎஸ் டு சிங்குலர் ஃபார்ம் எண்டிங் இன், அதாவது இந்த மாதிரி எண்ட் ஆகிறது எல்லாத்துக்குமே இஎஸ் வந்து அட்டாச் பண்ணும். ஓகேவா? ஸோ எஸ், எஸ்எஸ், எஸ்ஹெச், சிஹெச், எக்ஸ், இசட், இந்த மாதிரி லெட்டர்ஸில் எண்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம இஎஸ் வந்து ஆட் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பஸ் இருக்கா. ஸோ பஸ் அப்படின்றதோட ப்ளூரல் என்னன்னா பஸ்ஸஸ். ஓகேவா? சாரி, பஸ்ஸஸ். and then as na asses. next bunch na bunches. ஓகேவா? bunches, es. box, boxes சொல்லிருக்காங்கல்ல இந்த மாதிரி முடிஞ்சா. next bush, bushes, bench, benches. ஓகேவா? and then in some case fish is used both in singular plural attaching s to singular ending in y after a verbal. ஓகேவா? so y ல முடியறதுக்கு எல்லாமே நம்ம வந்து எஸ்ஸை வந்து அட்டாச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா டே, டேஸ், டாங்கி, டாங்கீஸ், டாய், டாய்ஸ், ரே, ரேஸ், மங்கி, மங்கீஸ், கீ, கீஸ், ஸ்டோரி, ஸ்டோரிஸ், பாய், பாய்ஸ். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு சம் ஆஃப் த டிப்ஸ். ஓகேவா? ஸோ ஐஎஸ்னா அது அப்படியே இஎஸ், டேட்டம், டேட்டா. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஃபார்முலா, ஃபார்முலே முடியுமா, அந்த மாதிரி இதெல்லாமே. ஃபோக்கஸ் முடியுமா, ஃபோகே, அந்த மாதிரி. ஓகேவா? இண்டெக்ஸ், இண்டெக்ஸஸ் அப்படி வரும்ல. ஸோ அந்த மாதிரி இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இன்னும் உங்களுக்கு சிங்குலர் ப்ளூரல் முடியல. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல இஎஸ், ஐஇஎஸ்ன்னு ஆட் ஆகுது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு அப்படியே எக்ஸாம்பிள்ஸாக கொடுக்குறேன். இதெல்லாமே அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதெல்லாமே அடிஷ்னல் வேர்ட்ஸ் அண்ட் தென் அடிஷ்னல் ப்ளூரல்ஸ். ஓகே, இதில் உங்களுக்கு ஒரு மாடல் கொஷினும் இருக்குது. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா எக்ஸசைஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த எக்ஸசைஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ கூஸ்னா கீஸ், பஃபலோஸ், பீசஸ் ஆஃப் ஃபர்னிச்சர், ஸ்பீஷீஸ், சன்ஸ் இன் லவ், ஹியூமன்ஸ். ஓகேவா? talismans,
விமன் ஸ்டூடெண்ட்ஸ் இது வரும். ஓகேவா? கவர்னர் ஜெனரல் இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆன்சரும் இங்கே இருக்குது. ஸோ இதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் சொல்லி கொடுத்ததுலாம் புரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஆன்சரே தேவையில்லை, நீங்களே சொல்லி முடிச்சுப்பீங்க. நெக்ஸ்ட் அஃபிக்ஸஸ், அதாவது ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ்லையுமே நம்ம எல்லாமே ஜஸ்ட் நம்மளுக்கு பார்க்கும் போது இது என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இன்டெப்த்தாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும் இதில். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு நோட் கொடுத்துருக்காங்க, அதாவது ஐஆர், ஐஎம், யூஎம்எஸ் இதெல்லாமே ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் உங்களுக்கு நிறைய ப்ரிஃபிக்ஸும் இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னன்றதை இப்போ பார்த்துடலாம். ஓகே, இங்கே எல்லாமே உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸ் இருக்க போது, அதனோட ரூட் வேர்டு இங்கே இருக்க போது. ஸோ இந்த ப்ரிஃபிக்ஸ் இதில் ஆட் ஆனால் எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ envision, envision, insecure, insecure, ignoble, unquenchable, subway, standard, empower, ultraviolet, hypertension. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அப்படிங்க ஷோ பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ மிஸ்டேக், மிஸ்லீட், மிஸ்ஃபார்ச்சூன் இது எல்லாமே வரும். ஓகே, இம்ப்ராப்பர், இம்பாசிபிள், இம்மாரல், இம்பியூர், unhappy, unfortunate, unreal இது எல்லாமே. ஓகேவா? ஸோ இதோட உங்களுக்கு 21 இருக்கா, அண்ட் தென் இங்கே ஒரு 4 இருக்கு. ஸோ இது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? அண்ட் தென் இப்போ நம்ம சஃபிக்ஸ் பார்க்குறோம். சஃபிக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்க கொஞ்சம் வேர்ட்ஸ், ஃபுல்லி, வண்டர்ஃபுல்லி, என்கேஜ்மெண்ட், ஹாப்பினஸ், ஈகர்லி. ஓகேவா? ஸோ மென்ட், அனௌன்ஸ், அனௌன்ஸ்மெண்ட், IAN, musicians, bizarrely, security, needy, brightness, narration, performance, colorful, dangerous. ஓகேவா? dangerous. இந்த மாதிரி உங்களுக்கு இங்கே நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரோல் ஆகும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரியா? அண்ட் தென் உங்களுக்கு ஒரு மாடல் கொஷினும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இதில் எக்ஸசைஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் படித்ததுக்கப்புறம் நீங்கள் இதை பார்த்து உங்களுக்கு தெரியுதா, ஆன்சர் பண்ண முடியுதான்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே ஓகே, இதோட இப்போ நம்ம 9th கொஸ்டின் போகலாம். ஸோ இந்த 9th கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன கேட்பாங்க, அப்ரிவியேஷனும் அக்ரானிம்ஸும் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்றத இப்போ ஒரு குவிக்காக ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அதையும் தாண்டி இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கு. ஓகேவா? அதாவது ஒரு சில அக்ரானிம்ஸ், அதாவது அப்ரிவியேஷன்ஸ் எல்லாமே நம்ம வேர்டாகவே ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இப்போது ஆல் இண்டியா ரேடியோன்றத AIRன்னு தான் சொல்லுவோம். ஸோ அது ஆர்ன்னு யாரும் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் யுனெஸ்கோ, எய்ட்ஸ், சிம், ஏர் இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ ஏருமே நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வேர்ட்ஸாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது எல்லாமே என்னென்ன அப்படின்றதும் இருக்குது. அதே மாதிரி அப்ரிவேஷன் ஷார்டனிங் பை எனி மெத்தட். ஓகேவா? ப்ரொஃபஸர், பிடெக், BAMA இந்த மாதிரி. ஸோ அதனோட சைஸையே நம்ம ரிடக்ஷன் பண்ணுறது. ஸோ டாக்டர், காண்ட், அதாவது கெனாட், நம்ம காண்ட் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. PAனா பர்சனல் அசிஸ்டன்ட், இது எல்லாருக்கும் தெரியும்ல. PSனா பர்சனல் செக்ரட்டரி, BTechனா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, பிளட் ப்ரெஷர், ஆல் இண்டியா ரேடியோ, டாக்டர், ஜெனரல் மேனேஜர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, SSLCனா செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட். இது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இது எல்லாமே உங்களுக்கே தெரியும் இல்லையா? BCom, MCom, BSc, MSc, MS அப்படின்றது. அண்ட் தென் MBBSன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ MBBSக்கு ஃபஸ்ட்டு எம்ன்ற வேர்டு தானே வரணும், அப்புறம் BBS வரும் அப்படின்ற மாதிரி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு அங்கே ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் கரெக்டான ஆப்ஷன் என்னன்னா பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இதுதான் கரெக்ட் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் BE வந்து பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், BEdனா பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன், மாஸ்டர், LPG நம்மளுக்கு தெரியும் லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ், FAO அப்படின்னா வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். ஓகேவா? அந்த மாதிரி ATMனு கேட்பாங்க, ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின், IAS, IPS, MLA இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. CBI, CCTV, BBC இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாமே கேட்க சான்சஸ் இருக்கு. SAT கேட்பாங்க. ஓகேவா? ஸ்காலர்ஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட் அந்த மாதிரி TNPSC கேட்க வாய்ப்பு இருக்கு, அதிகமாக கேட்டும் இருக்காங்க. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். நெக்ஸ்ட் WHO, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ கேட், கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் இன்ஜினியரிங், CAT கேட்க வாய்ப்பு இருக்கு.
Common Aptitude Test, ISRO, Indian Space Research Organization, NASA, National Aeronautics and Space Administration. ஓகேவா? நெக்ஸ்ட் நான் சொன்னல ஆவடி அப்படின்னது டன்சி, பான், எய்ட்ஸ், ராம், ரோம், விஸ்காம், சார்க், ஒபெக், யுனெஸ்கோ. நியூஸ்ன்றது நம்மளுக்கு தெரியும்ல, நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹிட்கோ, போட்ரா, இஸ்மா, சால்ட். ஓகேவா? இது எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இஸ்ரோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சிசிடிவி, ஹெச்டிஎம்ஐ, லேசர் இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சிபியூலாம். அதோட உங்களுக்கு ஒரு மாடல் கொஸ்டின் இருக்கு. ஸோ சிம் அப்படின்றதுக்கான அப்ரிவேஷன் என்னன்னா சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடியூல். ஓகேவா? நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சில எக்ஸசைஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாம் என்ன, பர்சனல் அசிஸ்டன்ட், பர்சனல் அசிஸ்டன்ட், பர்சனல் செக்ரட்டரி இதெல்லாம் நான் பார்த்தோம்ல. ஸோ இது எல்லாமே நீங்கள் இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே ஓகே இதுக்கு இது ஆன்சர் அந்த மாதிரி உங்களுக்கு ஆன்சரோட இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் என்னன்னா ஃப்ரேசல் வேர்ப். ஸோ ஃப்ரேசல் வேர்ப்லாம் நம்மளுக்கு மீனிங் தெரியாது. ஸோ இந்த மீனிங் தெரியாதனால நம்ம என்ன பண்ணுவோம், கொஷனுக்கு ஆன்சர் தப்பு தப்பாக எழுதிட்டு வந்துடுவோம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம மீனிங் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக எழுதிட்டு வந்துடலாமா? ஸோ அதுக்காக உங்களுக்கு மீனிங் சொல்கிறேன். அக்கௌண்ட் ஃபார், அதாவது அவங்க கொடுத்துருக்க சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங் வர மாதிரியான வேர்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணுன்றதை ஃபர்ஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும். மைண்டை யூஸ் பண்ணி அதை கிராப் பண்ணிக்கணும். என்னன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான ஏதாச்சும் ஒரு வேர்டு அந்த இடத்துல வரணும்னா அக்கௌண்ட் ஃபார், அதாவது அவாய்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது வேர்ட் வரணும்னா கீப் அவுட், இந்த மாதிரி யோசிக்கணும். ஓகேவா? ஸோ account for na explain, accuse of na charge, give in na yield, stand out na continue to resist, lay by, keep for future use, account for, explain. இது again வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் keep out. ஸோ இது மாதிரி இது எல்லாமே நீங்கள் அப்படியே நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் அதாவது ரீட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? ஓகே. ஸோ இது எல்லாமே கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த பிரேக்கப் அண்ட் தென் பிரிங் அவுட், புட் அப் கேட்பாங்க. எப்போவுமே அடிக்கடி கேட்குற ஒரு கொஷின் அது. ஃபால் அப்பான், டேக் அவே, டேக் ஓவர், டர்ன் ஓவர், டேக் அப், எல்லாமே இம்பார்ட்டன்ட். சரியா? அண்ட் தென் ஃப்ரேசல் வேர்ப். ஓகேவா? இது ரெண்டுமே. ஸோ இதுக்கான உங்களுக்கு ஒரு மாடல் கொஷின் கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த க்ரூ டேஷ் ஆஃப் த வாட்டர் அண்ட் ஃபுட் பிஃபோர் தே குட் கம்ப்ளீட் தயர் எக்ஸ்பெடிஷன் ரேன் அவுட். ஓகேவா? ஸோ அவங்க எல்லாமே ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் வந்து எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. த மதர் இன்ஸ்ட்ரக்டட் த maid to dash the child carefully. So look after the child carefully. So அந்த சைல்டை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஐ வில் நாட் கிவ் இன் டு ப்ரெஷர். ஸோ நான் வந்து ப்ரெஷருக்குள்ளே போகணும்னு நினைக்கல. ஸோ அதனால ஐ வில் நாட் கிவ் இன் டு ப்ரெஷர். ஸோ நெக்ஸ்ட்டு சுந்தர் knows how to get on with his colleagues. The meeting was called off suddenly. ஓகேவா? சடனாக வந்து மீட்டிங்கை கூப்பிட்டுருக்காங்க, அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறதுக்கு கால்ட் ஆஃப் அப்படின்றத சொல்லிக்கலாம். He will surely get through the examination with flying colors. Okay? And then I dash dictionary for the meaning of the word. என்ன பண்ணியிருக்கோம், ஒரு மீனிங், ஒரு வேர்டோட மீனிங் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிக்ஷனரி என்ன பண்ணுவோம் நம்ம? So look up dictionary. Okay, you must lay by some money for your future. We have to cope with our neighbors. You must stand off bad friends. Okay, we must give up the bad habit of அதாவது smoking. Okay, bad friends கிட்ட இருந்து stand off, அதாவது வெளியே வரணும் அப்படின்றது. ஓகேவா? அதே மாதிரி give up. Next, Bhaskar get back to his country last week. ஓகேவா? ஸோ நம்ம வந்து அந்த சென்டென்ஸை படித்து சொல்லி பார்க்கணும் எந்த வேர்ட் வந்து ஆப்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேர்ட் ஆப்ட் ஆனால் மட்டும் பத்தாது, அதனோட மீனிங்கும் அதுக்கு ஆப்ட் ஆகணும். He lay by his seat. Mahesh asked for his friend to lend him his dictionary. The government agreed to look into the demands of the government servants. They brought out their new edition of
புக்ஸ். ஓகேவா? ஸோ இதோட உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ அதனால நீங்க ஈஸியா இதை படிச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 11 காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஸோ காம்பவுண்ட் வேர்ட்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ என்னென்ன ஃபார்மேட்லலாம் இருக்கு, உங்களை எப்படியெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பாங்கன்றதும் தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ நவுன் பிளஸ் நவுன்ல இருக்கிற எல்லாமே உங்களுக்கு இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வேர்டுமே உங்களுக்கு நவுனா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இருந்தா மட்டும்தான் அது உங்களுக்கு நவுன் பிளஸ் நவுன்ல வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி சன்லைட், ரைஸ் மில், காலேஜ் ஸ்டூடெண்ட், கேஸ் லைட், ரா டஸ்ட், இது எல்லாமே நம்மளுக்கு நவுன் பிளஸ் நவுன் தான். ஓகேவா? அதுவே இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன். ஸோ அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அட்ஜெக்டிவ். ஸோ அந்த அட்ஜெக்டிவ் ஃபர்ஸ்ட்லையும் அது எதை டிஸ்கிரைப் பண்ணுதோ அந்த நவுன் செகண்ட்லையும் இருக்க போகுது. என்னன்னு பார்த்துடலாமா? பிளாக் போர்டு. ஸோ இந்த போர்டு எப்படி இருக்கு? பிளாக் கலர்ல இருக்கு. ஸோ டார்க் ரூம், இந்த ரூம் எப்படி இருக்கு? டார்க்கா இருக்கு. ப்ளூ பிரிண்ட், பிரிண்ட் எப்படி இருக்கு? ப்ளூவா இருக்கு. ஷார்ட் ஹேண்ட், ஹேண்ட் எப்படி இருக்கு? ஷார்ட்டா இருக்கு. கிளாஸ் எப்படி இருக்கு? செகண்ட் கிளாஸ். இந்த மாதிரி நவுனை டிஸ்கிரைப் பண்றது அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன். ஸோ அதை நீங்க நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஒன்ஸ் ட்வைஸ் ரீட் பண்ணா தப்பு கிடையாது. ஸோ அதனால ரீட் பண்ணிட்டு கரெக்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ரீட் பண்ணாம எனக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ் அப் பண்ணி ராங் ஆன்சர் பண்ணிடாதீங்க. எந்த ஒரு கொஸ்டின் இருந்தாலும் ஃபுல்லா படிங்க. ஸோ அதுல ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஜெரண்ட் பிளஸ் நவுன், நீங்க கண்ணை மூடிட்டு எழுதிடலாம். ஜெரண்ட்னா ஐஎன்ஜி வரும் ஃபர்ஸ்ட். ஸோ அவங்க என்ன மாதிரி தெரியுமா ஆப்ஷன் கொடுப்பாங்க உங்களுக்கு? ஸோ இங்க வந்து ஜெரண்ட் பிளஸ் நவுன்னு இருக்கும். ஆனா அவங்க கொடுத்துருக்க வேர்ட்ல செகண்ட் வேர்ட்ல வந்து ஐஎன்ஜி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நவுனு, செகண்ட் ஜெரண்ட் இருக்கும். உங்களுக்கு புரியுதா? இங்க ஜெரண்ட் பிளஸ் நவுன்னா ஃபர்ஸ்ட்ல ஜெரண்ட் இருக்கான்னு நீங்க பார்க்கணும். இல்ல நவுன் பிளஸ் ஜெரண்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு நவுனும் அப்புறம் ஒரு ஜெரண்ட் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்க அவங்க ஜெரண்ட் பிளஸ் நவுன் கேட்டு நீங்க நவுன் பிளஸ் ஜெரண்ட் கிளிக் பண்ணிட்டீங்க, தப்பான ஆன்சர் தான். ஓகேவா? ஸோ அதனால இதெல்லாம் கேர்ஃபுல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸ், டைனிங் hall, reading room, dancing bird, swimming pool. ஓகேவா? நெக்ஸ்ட் adverb plus noun. ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா afternoon, foresight, afterthought, overcoat, இது எல்லாமே நம்மளுக்கு adverb plus nounல வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே காம்பவுண்ட் verb காம்பவுண்ட் சென்டென்ஸ் வந்து இப்போ நம்மளுக்கு verbல பார்க்குறோம். ஸோ verb plus adverb எப்படி இருக்கும்? take over, make up, break down. ஓகே, noun plus verb. ஸ்னேக் என்ன பண்ணிடுச்சு? பைட். டாக் பைட். டே பிரேக். பிளட் டெஸ்ட். சன் என்னாச்சு? ரைஸ். டூத் ஏக். ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒரு நவுன், அதுக்கப்புறம் ஒரு வேர்ப். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு நவுன் பிளஸ் வேர்ப்ன்ற இந்த ஃபார்மேட்ல வரும். நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவ் பிளஸ் வேர்ப். இதுக்கு என்னன்னா குட் ஷோ. ஓகேவா? ஸோ இந்த ஷோ எப்படி இருந்துச்சு? அது ஒரு வேர்ப் தான், ஆனா அது வந்து சொல்றாங்க எப்படி இருந்துச்சு? குட்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் அட்வர்ப் பிளஸ் வேர்ப். ஸோ ஸ்போக்கன் அவுட், கம், இன்கம். ஓகேவா? நெக்ஸ்ட் காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. டாக்ஸ் ஃப்ரீ, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நவுன் இருக்கு, அப்புறம் அட்ஜெக்டிவ் இருக்கு. ஸோ டாக்ஸ் ஃப்ரீ, லைஃப் லாங், டியூட்டி ஃப்ரீ, ஏர் டைட். இந்த மாதிரி அட்ஜெக்டிவ் பிளஸ் அட்ஜெக்டிவ். டார்க் ப்ளூ, அந்த ப்ளூ எப்படி இருக்கு? டார்க்கா இருக்கு. ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு அட்ஜெக்டிவ் தான். ஓகேவா? பேல் எல்லோ, லைட் கிரீன், இந்த மாதிரி மோஸ்ட்லி கலர்ஸ் டிஸ்கிரைப் பண்ணும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி அட்ஜெக்டிவ் பிளஸ் அட்ஜெக்டிவ் வரும். அட்வர்ப் பிளஸ் பார்ட்டிசிபிள், அதுக்கான எக்ஸாம்பிள் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஆர் ஃபார்ம்ட் பை த காம்பினேஷன் ஆஃப் டூ வேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ ரெண்டு வேர்டோட காம்பினேஷனாக தான் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இருக்க போகுது. ஏர்போர்ட், ஹேண்ட் ரிட்டன், ஓவர்லோட், செகண்ட் கிளாஸ், அப்ஸ்டர்ஸ், டவுன் ஸ்ட்ரீம், இந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இங்கே ஷோ, அதாவது ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, இதையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி கேட்டால் அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரி கேட்டு இப்படி எழுத சொன்னாலும் நீங்கள் ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கணும். ஸோ அதுக்கு இது ரெண்டுத்தையும் நீங்கள் படித்து வச்சுருந்துருக்கணும். ஓகேவா? ஸோ இது காலம் ஏ, காலம் பி. ஓகே, ஸோ இது வந்து இப்போ நான் உங்களுக்கு மறைச்சிடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த ஆன்சர்ஸை நீங்கள் பார்க்கக்கூடாது. ஸோ இந்த ஆன்சர்ஸை நீங்கள் பார்க்காம நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். எப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைன்கான கரெக்ட் ஆன்சர் ரெயின் ஃபால், ஸ்னோ பால், ஸ்டார்லைட், ட்ராபேக், பிளேத்திங், லாஜிட்டி கட், அண்டர்வேர்ல்ட், மேன்ஹோல், சைட்வாக் அண்ட் ஃபுட் நோட். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே இங்கே மேட்ச் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ரெயின் ஃபாலு, ஸ்னோ பாலு,
ஸ்டார் லைட்டு, பிளே திங்கு, ட்ராபேக், இந்த மாதிரி இப்படி மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் உங்களுக்கான ஒரு மாடல் கொஸ்டின் இருக்கு. காம்பவுண்ட் வேர்டு. ஓகே, வாட்ச் டு ஃபார்ம், அதாவது வாட்ச்க்கான கரெக்டான காம்பவுண்ட் வேர்டு. ஸோ வாட்ச் ஹால் வராது, வாட்ச் ஹவுஸும் வராது, வாட்ச் மேன் கரெக்டாக இருக்குமா? ஸோ வாட்ச்மேன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா, இதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸசைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கிரிக்கெட் கிரவுண்ட், கார் பார்க், இந்த மாதிரி இதெல்லாமே நீங்கள் கிச்சன் கார்டன் இதெல்லாம் நீங்கள் தான் வந்து இது பண்ணிக்கணும். ஆன்சரும் உங்களுக்கு இங்கே இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12. கொஸ்டின் நம்பர் 12ல சிம்பிள் ப்ரிப்போசிஷன்ஸ். ஸோ சிம்பிள் ப்ரிப்போசிஷன்ஸ் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத நம்ம ஒன் டைம் பார்த்துக்கலாம். ஸோ இன், ஆன் இதெல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். லிங்கன் வாஸ் born இன் அமெரிக்கா. பாரதி வாஸ் born அட் எட்டயபுரம். ஓகேவா? நெக்ஸ்ட், there was a book on the table. We should fight for our country. She went out of the kitchen. A new car was brought by my father. Okay, wow. We went to Chennai to attend a marriage. Please remain in the exam hall till the bell. Okay, wow. Next, don't write the exam with your ballpoint pen. He returned from the USA yesterday. Please go through your textbook. He climbed up the hill. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு சிம்பிளான ப்ரிப்போசிஷன்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவோம். இதே நம்மளுக்கு காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன்ஸ். காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன்ஸ்னா என்ன? அமங், அலாங், அக்ராஸ், அபவ், இது எல்லாமே இதெல்லாம் எந்தெந்த இடத்துல போகணுன்றது கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ தேர் ஷுட் பி யூனிட்டி அமங் த பீப்புள். ஸோ அமங்கன்ற வார்த்தைக்கான கரெக்டான ஆப்டான தமிழ் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியில் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவங்களுக்கு மத்தியில் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஒரு வேர்டு. ஸோ அப்போ ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு கான்வர்சேஷன் இருக்குன்னும் போது பிட்வீன் சொல்லலாம். இதே ஒரு நிறைய பேருக்கு நடுவில் இருக்கு, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட இருக்குன்னும் போது அங்கே நம்ம பிட்வீன் யூஸ் பண்ணக்கூடாது, அமங் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட், தே வாக்டு அலாங் த ரிவர். ஸோ ரிவருடைய அந்த சைடில், அதனால வாக்டு அலாங் த ரிவர். ஓகேவா? there is a bridge across the river. The president delivered a speech about the duty of student. ஸோ எதை பற்றி சொன்னாங்க? டியூட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி. ஸோ அந்த எதை பற்றி அப்படின்றதுக்கான ஆன்சராக நம்மளுக்கு அபவுட்ன்ற இந்த வேர்டு இருக்கும். we were flying above the clouds. cloudsக்கு மேலே, above the clouds அப்படின்னு சொல்கிறாங்க. there was no unity amidst the bullocks. ஓகேவா? நெக்ஸ்ட், the river is flowing below the bridge. okay, the function will be held between 9 AM and 10 AM. அதாவது ரெண்டு வேர்ட், அதாவது ரெண்டு விஷயத்துக்கு நடுவில் அப்படின்னும் போது நம்ம பிட்வீன் யூஸ் பண்ணிக்கலாம். த பால் ஃபில் பியாண்ட் தி பவுண்டரி லைன். பியாண்ட்னா தாண்டி. ஓகேவா? இப்போ முலன் ஹியர்ட் திஸ். ஓகே, டேஷ் ஹர் டென்ட். ஓகேவா? இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஹியர்ட் திஸ் ஃப்ரம் ஹர் டென்ட். ஓகேவா? இதுக்கான எக்ஸசைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது ப்ரிப்போசிஷன். ஓகேவா? அப்ராப்ரியேட்டான ப்ரிப்போசிஷனை இப்போ நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். They selected me for the job only on merit. ஓகேவா? The people stood along the road to watch the procession go by. The lion came out of the cave. The Chennai is 500 kilometer. என்ன ஆன்சர் வரும்? From Madurai. The little boy threw the glass through the window. So window வழியா அப்படின்னு சொல்றோம்ல, ஸோ அதுதான் through the window. And then I have been waiting for my friend. So யாருக்காக? For my friend. They have been living in the same house since 2008. என்னன்னா முடிஞ்ச ஒரு விஷயம், பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் ஸ்டில் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஓகே, ஸோ லிவிங் அப்படின்னு சொல்றாங்க, லிவ்டுன்னு சொல்லலை. ஸோ அப்போ 2008ல இருந்து நான் இந்த வீட்டில் இன்னும் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னும் போது நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணணும், ஃபார் யூஸ் பண்ணக்கூடாது. தி ஹிந்து நியூஸ் பேப்பர் இஸ் பிரிண்டட் இன் சென்னை. தி ஃபங்க்ஷன் வில் பி ஹெல்ட். நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு எக்ஸாம்பிள், அதுதான் பிட்வீன். ஷீ கோஸ் டு ஸ்கூல் ஆன் ஃபுட். ஓகேவா? he goes to school by car. Okay, my brother was waiting at the airport. The train reaches Chennai within 12 hours. Okay, till 12 hours வராது, for 12 hours வராது, by 12 hours வராது,
within 12 hours. Okay, wow. The dogs were quarreling among themselves. There was a terrible fight between Saurabh and Rustum. Okay, wow. இதனோட ஆன்சர்ஸ் உங்களுக்கு இங்க இருக்கு. And then tense form. So simple present, simple past, simple future. I read nearly every day. Daily நடக்கிற ஒரு விஷயம். Last night I read an entry a novel. பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம். I will read as much as I can this year. இந்த வருஷத்துல என்னால் எவ்வளோ முடியுமோ நான் அவ்வளோ ரீட் பண்ணுவேன். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அண்ட் தென் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். ப்ரெசென்ட்ல கண்டினியூ ஆகிட்டே இருக்க விஷயம். ஐ எம் ரீடிங் அ ஸ்டோரி அட் தி மொமெண்ட். இந்த மொமெண்ட்ல நான் ரீட் பண்ணிட்டே இருக்கேன். பாஸ்ட் கண்டினியூஸ். ஐ வாஸ் ரீடிங் அ ஸ்டோரி லாஸ்ட் நைட். ஸோ பாஸ்ட்ல நடந்துட்டு இருந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. பாஸ்ட்ல நடந்துட்டு இருந்தது. ஓகேவா? ஸோ ஐ வாஸ் ரீடிங் அ ஸ்டோரி லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்றாங்க. I will be reading a story soon. ஸோ ஃபியூச்சர் கண்டினியூஸ். நான் சீக்கிரத்திலேயே என்ன பண்ண போகிறேன், ஒரு ஸ்டோரியை படிக்க போகிறேன் அப்படின்றது ஃபியூச்சரில் கண்டினியூ ஆகக்கூடிய ஒரு விஷயம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஐ ஹாவ் ரீட் ஸோ மெனி புக்ஸ். நான் வந்து ஸோ மெனி புக்ஸ் வந்து ரீட் பண்ணியிருக்கேன். பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஐ ஹேட் ரீட் அட்லீஸ்ட் 100 புக்ஸ் பை த டைம் ஐ வாஸ் 12. நான் 12 இருக்கும் போது, நான் 12 ஏஜ் இருக்கும் போதே நான் வந்து 100 புக்ஸ் படிச்சிருக்கேன். ஐ வில் ஹாவ் ரீட் அட்லீஸ்ட் 500 புக்ஸ் பை த எண்ட் ஆஃப் திஸ் இயர். அண்ட் தென் இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இதுக்கான மாடல் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் ஹீ ஹேட் ஃபினிஷ்ட் ஹிஸ் லஞ்ச் he went across to the window. He had finished his lunch. தான் கரெக்டான ஆன்சர். When I knocked at the door, my friend was reading. ஓகேவா? ஸோ my friend read வராது. My friend is reading. My friend knocked. இது ஏன் நான் is reading வராதுன்னு சொல்றேன்னா இந்த இடத்துல ed இருக்கு. ஸோ அப்போ இது சம்திங் இஸ் டன் இன் த பாஸ்ட், ரைட்? ஸோ அப்போ இந்த பாஸ்ட்ல முடிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்போ வாஸ் ரீடிங். ஓகேவா? நெக்ஸ்ட் த வாட்டர் இஸ் பாயில்ட் இன் எ வெசல். ஓகே. நெக்ஸ்ட் ரகா பாட் அண்ட் அட்லஸ் எஸ்டர்டே. நெக்ஸ்ட் கல்பனா சாவ்லா வாஸ் born தான் வரும். வாஸ் born. ஓகே. தி பிரைம் மினிஸ்டர் லீவ்ஸ் ஃபார் அமெரிக்கா நெக்ஸ்ட் வீக். And then we will be traveling to Simla by next month this time. So next month this time la nadapom. So இது future continuous tense. அப்போ will be traveling. We have been living in Madurai for the last 20 years. Okay va? The girl is singing a song now. Okay, so இப்ப நடக்குது. Okay, so அதனால sings a song now இல்ல, sang a song now இல்ல, will sing a song now கிடையாது. Is singing. The milkman knocks at the door at 5 a.m. every morning. So every morning. So she goes to school every day. Every day நடக்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து goes சொல்வோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் knocks. Children burst into peals of laughter. Water is collected in the tank. Okay, water collects in the tank varadu, collected in the tank varadu, was collecting in the tank varadu, is collected. Okay, rare plants are found in the Silent Valley. In the last meeting, the blueprint of the proposed hotel project was shown. Kanvikapattadu. Okay, sweets are distributed by Santa Claus to the children. Okay, last week I was in Vellore. Okay, so இதுதான் அந்த ப்ரிப்போசிஷனுக்கான எல்லா ஆன்சரும் உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14. கொஸ்டின் நம்பர் 14ல லிங்கர்ஸ் இருக்கு. ஸோ இந்த லிங்கர்ஸ் எல்லாத்துக்கும் எந்தெந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுக்கு இங்கே இருக்கு. ஓகேவா? ஸோ அடிஷனுக்கு அண்ட் ஆஸ் வெல் வித், ரீசன் சொல்லும் போது டியூ டு, ஆன் அக்கௌண்ட் ஆஃப், ஓயிங் டு, சின்ஸ் இதெல்லாமே. கான்ட்ராஸ்ட் சொல்லும் போது தோ, ஈவன் தோ, ஆல்தோ. கம்பாரிசன் சொல்லும் போது தேன், திஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். டைம் வரும்போது ஆஸ், வென், வைல், ஆஸ் சூன் அஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். கண்டிஷன் சொல்லும் போது இஃப், அன்லெஸ், இன் கேஸ், ஆர் எல்ஸ், அதர்வைஸ் யூஸ் பண்ணுவோம். ரீசன் அண்ட் ரிசல்ட்க்கு ஸோ தட். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ dash the driver saw the children, he applied the brake. As soon as the driver saw the children, he applied the brake. Okay va? Next dash, he is clever, he does not get success always. அதாவது அவன் ஈவன் தோ அவன் வந்து கிளவரா இருந்தாலும் எப்பவுமே அவனை சக்சஸ் வந்து அடையும் அப்படின்றது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தோ ஹி இஸ் கிளவர், ஹி டஸ் நாட் கெட் சக்சஸ் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஐ நோ தட் ஹி இஸ் புவர், அவன் வந்து
ரொம்ப povertyல இருக்கான் அப்படின்றத I know that அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் dash the boy saw the teacher he greeted him. okay when the boy saw the teacher அவன் வந்து டீச்சரை பார்த்த உடனே அவன் என்ன பண்ணா he greeted him அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் do you know where you put the book? ஓகேவா so do you know எங்க நீ உன்னோட புக்கை வச்சுன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. dash you read well you can't pass unless you read well. நீ நல்லா படிக்கிற வரையும் உன்னால என்ன பண்ண முடியாது பாஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. so unless you read well you can't pass the exam. can you tell me why you are always coming late? நீ ஏன் வந்து எப்பவுமே லேட்டா வர அப்படின்றத எனக்கு சொல்றியா அப்படின்னு நம்ம கேட்கறோம்ல. so can you tell me where you are always coming late வராது. which you are always coming late வராது. when you are always coming late வராது. okay why you are always coming late. I know what you want. okay I know when you want, which you want, where you want. I know what you want. okay dash he had done his homework he went out. after he had done his homework அவனோட homework அவன் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டான் he went out அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா dash he received the telegram he rushes to the railway station. so rushes அப்படின்னும் போது அதுல ஒரு rush up hurry ஆகுறது தெரியுது. so அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் as soon as he received the telegram he rushes to the railway station. next dash he went the minister was greeted by the public. wherever he went the minister was greeted by the public. so எங்கே போனாலும் மினிஸ்டர் வந்து பப்ளிக் எல்லாருமே மினிஸ்டருக்கு என்ன பண்றாங்க greet பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. so whoever வராது whenever வராது however வராது wherever எங்க போனாலும் அப்படின்னு. ஓகேவா நெக்ஸ்ட் என்ன dash clever you are you can't defeat me. however clever you are you can't defeat me. so நீ எவ்வளவுதான் கிளவரா இருந்தாலும் நீ என்ன பண்ண முடியாது என்ன டிஃபீட் பண்ண முடியாது. and then dash the child are vaccinated they will fall ill unless the children vaccinated. children வந்து vaccinate ஆகுற வரைக்கும் அவங்க என்ன பண்ண முடியாது இதுல இருந்து அந்த இல்ல அதாவது illness அப்படின்றது வந்து நம்ம சஃபர் ஆகுறது ஏதாவது டிசீஸ் வரது சொல்றாங்க. ஓகேவா so unless the children are vaccinated they will fall ill. அவங்க அந்த வேக்சினேட் ஆகுற வரைக்கும் அவங்க வந்து illnessல தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அதுல இருந்து அவங்க வெளியே வர மாட்டாங்க. நெக்ஸ்ட் if you press the button the bell will ring. ஓகேவா ஸோ இப்போ நீ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பெல் ரிங் ஆகும். இஃப் யூ ப்ரெஸ் த பட்டன் த பெல் வில் ரிங். ஓகேவா ஸோ இதோட இப்போ நம்மளுக்கு 1 மார்க்ல 7ல இருந்து 14th கொஸ்டின் வரைக்கும் இருக்க எல்லா டாபிக்ஸுமே வித் எக்ஸ்பிளனேஷனோட எக்ஸசைஸோட நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேவா ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்து 2 மார்க்ல என்னென்ன டாபிக்ஸ் எல்லாமே வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.